ஓம் வாக்குண்டாம் நலமனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போல மீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமந்திரம் ஏழாம் தந்திரம் கூடா ஒழுக்கம். திருக்குறளில் கூட கூடா நட்பு கூடா ஒழுக்கம் என்ற தலைப்பில் அங்கும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் ஐயன் திருவள்ளுவர். இங்கேயும் திருமல நாயனாரும் சில விஷயங்களை இங்கு காட்டுகிறார். ஒருவன் யாரும் அறியவில்லை என்று எந்த ஒரு தவறையும் செய்யக்கூடாது என்கிறார். யாரும் இல்லையே, நான் தவறு செய்து கொண்டால் யாரும் என்னை அறிய மாட்டார்கள் என்று ஒருவன் தவறு செய்வானேயானால் அதனை இங்கு கூடா ஒழுக்கம் என்று கூறுகிறார். பொதுவாக இன்றைய அனைத்து இல்லங்களிலும் பெரும்பாலும் சிசிடிவி கேமரா என்பது நாம் பொருத்தி உள்ளோம். இந்த சிசிடிவி கேமரா தவறு செய்பவனையும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவனையும் காட்டி கொடுக்கும். அது மாதிரி இறைவனும் ஒரு சிசிடிவி கேமராவை நம்முள் வைத்துள்ளான். அது நம்முடைய நற்செயல்களையும் தீய செயல்களையும் காட்டி கொடுக்கின்றன. அதுதான் மனம், அறிவு. இந்த பாடல் 2067 கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லாவிடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்திங்கு நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒழிந்தாரே. அருமையான பாடல். வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் என்று திருவள்ளுவருடைய வாக்கு. அதனையே இங்கு கூடா ஒழுக்கம் என்ற தலைப்பின் கீழ் கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், என்னை யாருமே பார்க்கவில்லை என்று தகிடு தத்த வேலைகளை செய்வார்களாம் சிலர். அதாவது இந்த யோக வாழ்க்கையில் வாழ்பவர்கள். இது இருவருக்குமே பொருந்தும், இல்லத்தாருக்கும் பொருந்தும், யோகிகளுக்கும் பொருந்தும். கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால். அதனால் கண்காணி இல்லாத இடமே இல்லையப்பா, அது அனைத்து இடங்களிலுமே நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரு விஷயம். ஆகவே நீ தவறு செய்தல் என்பது பொருந்தாது என்று கூறுகிறார். யாருமே பார்க்கவில்லை, மனிதன் இல்லாவிட்டால் நீ மனிதனிடமிருந்து தப்பித்து கொள்ளலாம். இறைவனுடைய பார்வையிலிருந்து எவ்வாறாக தப்பிப்பது? அவன் அனைத்து உள்ளத்திலும் உறைந்திருக்கின்றான். அறிவாகவும் மனதாகவும் அவனே உறைந்திருக்கின்றான். அத்தகைய இறைவனிடமிருந்து நீ எவ்வாறாக உன்னை தவற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும்? யாருமே என்னை பார்க்கவில்லை, நான் தவறு செய்து விடுகிறேன் என்றால் அங்கு உன்னை கண்காணிப்பவன் ஒருவன் இருக்கின்றான். ஒருவன் உளன். அவன் யார் என்றால் அவன்தான் இறைவன். கண்காணியாக கலந்து இங்கு நின்றான். அவனே கண்காணியாக, அவனே நம்மை கண்காணிக்கும் சிசிடிவி கேமராவாகவே இருக்கின்றான் என்று கூறுகிறார். கண்காணி கண்டார் களவு ஒழிந்தாரே. கேமரா இருப்பதை பார்த்து விட்டால் திருடர்கள் எவ்வாறாக முகத்தை மறைத்து கொண்டு ஓடிவிடுகிறார்களோ அது மாதிரி கண்காணி இறைவன் தன்னை பார்த்து கொண்டு இருக்கின்றான், இறைவன் உள்ளத்தில் உறைந்து தன்னை காக்கின்றான் என்று இறைவனை உணர்ந்தவர்கள், அந்த இறை சக்தியை உணர்ந்தவர்கள், இறைவன் என் உள்ளத்தில் இருக்கின்றான், உள்ளம் பெருங்கோயில், அந்த கோயிலில் இறைவன் இருக்கின்ற இடம் என்று உணர்ந்தவ யோகிகள் கள்ளத்தனத்தை ஒழித்தவர் ஆவர். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும். சொல் செயல் எண்ணம் இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் எண்ணங்கள் ஒன்றுமாக இருப்பவர்கள் எல்லாம் கல்வர்கள். சொல்லும் செயலும் எண்ணங்களும் ஒன்றாக இருப்பது யோகிகளுக்காக இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமாக இங்கு காட்டுகிறார் திருமூல நாயனார் அவர்கள். ஆகவே இறைவனை கன்று கொண்டால், இறைவனை உள்ளத்தில் நீ காணும் பொழுது நீ
இறைவனை உள்ளத்தில் காணும் பொழுது நீ இறைவனுக்கு உற்றவனாக இருக்கின்றாய். இறைவனை உள்ளத்தில் நீ காணாத பொழுது இறைவனுக்கு வேற்றானவனாக இருக்கின்றாய். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்று கூறுகிறார். ஆகவே இறைவனை இங்கு கண்காணியாக இருந்து நம்மை எப்பொழுதும் காப்பவராக இருக்கின்றார். எனவே நாம் தவறு செய்தல் என்பது யோகிகள் இந்த வாழ்க்கையில் நெறியில் வாழ்கின்ற யோகிகள் தவறு செய்தல் என்பது கூடாது. அவர் எப்பொழுதும் தன்னை கண்காணித்து இருக்கின்றார். இறைவனை உள்ளத்தில் உணர்ந்தவர்கள் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார்கள். அவ்வாறாக இல்லாதவர்கள் பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி. 5 இந்திரியங்களும் அகத்தே நகும் என்றும் வள்ளுவ ஐயனும் கூறுகிறார். ஆகவே இந்த கூடா ஒழுக்கத்தில் கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார். கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால். கண்காணியாக கலந்து இங்கு நின்றானே கண்காணி கண்டார் களவு ஒடிந்தாரை என்று அருமையாக நமக்கு வழிகாட்டுகிறார் திருமூல நாயனார் அவர்கள். மேலும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம். மூர்த்தியெல்லாம் வாடி எங்கள் முனகுருவாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம்.